வணக்கம். இப்ப சமீபத்தில நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன அப்டின்னா, திரையுலகில தனக்கென ஒரு தனி இடத்த வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அ நடிகர், அற்புதமான ஒரு உருவத் தோற்றத்த கொண்டவர், மிக அமைதியானவர், அதிகமான சர்ச்சைகள்ல இதாகாத ஒரு அப்படிப்பட்ட ஒருவர் அவர் தொடர்ந்து வெற்றிகள சாதிச்சுட்டு வர்றாரு. சினிமால மட்டுமில்ல, அவருடைய அந்த புற வாழ்க்கை, சினிமாவ தாண்டியுமே அவர் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில அ இந்த 25ஆம் ஆண்டு 2025 துபாயில் நடைபெற்ற அந்த கார் ரேஸ்ல நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் தலை என்ற தல அப்படின்னு ரசிகரால் அழைக்கப்படுகிற அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய குழுவினரோடு சேர்ந்து பயணித்து 3வது இடத்தை பெற்று உலகத்தினுடைய பார்வையை தன்பால் திருப்பியிருக்கிறார். இது சினிமா மூலம் கிடைச்ச புகழ் இல்ல, இவருக்கு தனிப்பட்ட முறையில கிடைச்சது. சினிமாவின் மூலமும் இவருக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சிருக்கு. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது. தமிழ் திரையுலகில் 5 நடிகர்கள் பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. அதாவது செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கலைஞானி கமலஹாசன் அவர்கள், அதேபோல மக்கள் கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இந்த 5 பேரில் ஒருவராக நம்முடைய அஜித் குமார் அவர்கள் இடம்பெற்றிருப்பது சிறப்புக்குரிய ஒன்று. ஆம், ஒருபுறம் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். மறுபுறம் தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்தியாவிற்குரிய உயரிய விருதான பத்மபூஷன் விருதை பெற்றிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லுவோம். நான் சினிமா உலகில் இருந்தாலும் கூட எல்லாரோடையும் நடிச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் அவரோட நடிக்கல. தல அஜித்தோட நடிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் நடிக்கலைங்க, அந்த வாய்ப்பு வரலன்னு சொல்லுவேன். வாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம். அவருடைய அந்த பயணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த ஆண்டு 1971 மே 1ஆம் தேதி. அதாவது தொழிலாளர் தினத்தன்னைக்கு தான் அவர் பிறக்கிறார். தந்தையார் பேர் சுப்பிரமணியன், தாயார் பேர் மோகினி. இவர் பிறந்த பகுதி இன்றைக்கு தெலுங்கானா என்று அழைக்கப்படுகிற ஆந்திர பிரதேசத்தில் தான் பிறக்கிறார். பிறகு கல்வி, பிறகு இவருடைய உருவத் தோற்றத்துக்கு ஏற்ப திரைப்பட உலகிற்கு வர்றார். பிரேம புத்தகம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் அவர் நடிக்கிறார் முதல்ல. அந்த படத்தில் சிறந்த புதுமுக நடிகருக்கான விருதை அவர் பெறார். அதுக்கு பிறகு தமிழ் திரையுலகுக்கு இவர் உள்ளே வர்றாரு. தமிழ் திரையுலகுக்கு வரும்போது அமராவதிங்கிற படத்தில் இவர் நடிக்கிறார். கொஞ்ச காலம் இவருடைய படங்கள் அவரை பெருசாக பேசப்படலை. ஆனால் அதுக்கு பிறகு ஆசை அப்படிங்கிற வசந்த் டைரக்ஷனில் வந்த படம், பிரகாஷ் ராஜ் வில்லனாவும் இவர் கதாநாயகனும் நடித்த அந்த படம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே போல் இவருக்குன்னு ஒரு இமேஜை கொண்டு வந்த படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திரு சரண் அவர்கள் இயக்கிய படங்கள், அதே போல் லிங்குசாமி அவர்கள் இயக்கிய படங்கள், இதன் மூலமாக அவருக்கு பெரிய பெரிய புகழ் கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது ஜிங்கிற படம், அது கல்லூரி மாணவருக்கான அந்த தோற்றத்தோடு இவர் ஒரு கலக்கினார். இவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்த படம்னு சொல்கிறதா இருந்தால், எஸ்ஜே சூர்யா இயக்கத்தில் வெளிவந்த வாலி படம். அதாவது 3 கேரக்டர் தான். 2 அஜித்து, 1 சிம்ரன். இதுதான் படம் முழுக்க. 2 அஜித்துன்னு கூட சொல்லக்கூடாது, 1 அஜித் தான். 1 அஜித்து, 1 சிம்ரன். படம் முழுக்க சாதிச்சு காட்டியிருப்பார் அஜித் குமார் அவர்கள். அதே போல் இவர் ஆரம்ப காலத்தில் வர்றபோது உல்லாசம்னு ஒரு படத்தில் இவர் நடிக்கிறார். இந்த உல்லாசம் படத்தில் விக்ரமும் நடிச்சிருக்காரு. அதாவது அந்த அப்கமிங் நடிகராக, வளர்ந்து வருகிற நடிகராக இவருக்கு 97 உல்லாச படத்தில் இவருக்காக என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் முத்து முத்தம்மாங்கிற அந்த பாட்டு கமல் அவர்கள் பாடினதை நம்ம அது இதில் பார்க்குறோம். பாருங்கள்,
இவர் வந்து இந்த வரலாறுங்கிற ஒரு படத்தில் ரவிக்குமார், கே.எஸ். ரவிக்குமாருடைய படம். அந்த படத்தில் 3 அஜித் குமார்களாக வந்து ஒரு மிரட்டியிருப்பார். அதாவது ஒரு மூத்தவராகவும் 2 பேர் இளையவர்கள், அதாவது இரட்டை வேடமாகவும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த படம். அதில் அந்த பரதநாட்டிய முத்திரையோடு இவர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைல் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதே போல் இவருக்கு பின்னாடி தலை அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீனான்னு ஒரு படம். முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த அந்த தீனா படத்தில் தான் முதல்ல மகாநதி சங்கர் இடத்துல என்ன தலை அப்படிம்பாங்கல்ல, தலை நீயா அப்படின்னு கேட்ட உடனே அது பார்த்திங்கன்னா தலைவன்கிற சுருக்கம் அப்படி தலைன்னு நின்று போச்சு. உண்மையிலே இப்போ நம்ம பேச ஆரம்பித்தா தலைப்புராணமே நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றிய செய்திகள். அதே போல் கண்டுகொண்டேன் படம் நான் நிறைய தடவை பார்த்த படங்கள்ல அது ஒன்று. காரணம் என்னென்ன, அதுக்கு கதைவசனம் வந்து சுஜாதா. அந்த படத்தில் இவருடைய அந்த அமைதியான நடிப்பு, தபு இவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் மம்முட்டி ஒரு பக்கம் நடிச்சிருப்பாங்க, ரஹ்மானுடைய இசையில் அந்த படம் வந்திருக்கும். இவ்வளவு இதோடு சேர்ந்து அந்த படம் இவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து இவர் நடித்த அந்த ஆஞ்சநேயாங்கிற படம், சரண் இயக்குனர் அவர்கள் இவருடைய காதல் மண் படத்தை இயக்கின போது இவருக்கு காதல் மண் பட்டமே கிடைக்கிற அளவுக்கு அவ்வளோ புகழ் இருந்தது. இன்றைக்கு இருக்குது. பழைய காதல் மன்னன் யாருன்னா ஜெமினி கணேசன் அவர்கள் தான். அப்போ சரண் அவர்களுடைய படம், அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமாருடைய படம், இந்த மாதிரியான படங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே பில்லா 2 வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அதே மாதிரி அதில் ஒரு வசனம், சில வசனங்கள் இவர் பேசுகிறது, என்னை நானே செதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். வெங்கட் பிரபுனுடைய மங்காத்தா படம், அது இவருடைய 50வது படம். அந்த 50வது படத்தில் இவருடைய டைலாக் ஒன்று, எத்தனை நாளைக்கு தாண்டா நானும் நல்லவனாக நடிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வசனம் பார்த்திங்கன்னா போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். அப்போ அந்த படம், அதே போல் பில்லா 2, இது எல்லாமே இவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அப்புறம் விங்கிற பேரோட விஸ்வாசம், வீரம், விவேகம் போன்ற படங்களில் இவர் வந்து தொடர்ந்து நடித்து அந்த சிறுத்தை சிவா இயக்குனரோடு இவர் வந்து ஒரு பெரிய வெற்றி பயணமே பண்ணிகிட்டு இருந்தார். இப்போவும் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அவருடைய விடாமுயற்சிக்காகத்தான். அது விடாமுயற்சி எப்போதுமே உண்டுங்க. இன்னொன்று, இவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்து, உண்மையான கார் பந்தயமும் பைக் பந்தயத்திலையும் கலந்துக்கிறக்கூடிய ஒரே நடிகர் இவர் தான். அதாவது வழக்கமாக திரைப்படங்களில் தான் நம்ம வந்து பந்தயத்தில் ஜெயிக்கிறதாக பார்ப்போம். இவர் நம்ம முக்கியமாக புகழ்ந்து சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இவர் திரைப்படங்களில் சாதிக்கிறது காட்டிலும் உண்மையிலேயே ஒரு ஹீரோவாக திகழ்கிறார். அது பைக் ரேஸாக இருந்தாலும் சரி, கார் ரேஸாக இருந்தாலும் சரி. அதனால் இவருக்கு கிடைச்ச பரிசுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய உடல் பாதிப்பு வந்து அவ்வளவு ஏற்பட்டது. அதுவும் ஆசை படத்தில் நடித்து முடித்த போது ஒரு கார் ரேஸில் இவருக்கு ஏற்பட்ட விபத்தில் பெரும் ஆப்ரேஷன் நடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி 98ல் இவர் ஜெயிச்சு காட்டினார். அதுதான் காதல் மன்னன். இப்போதும் கூட அவருடைய அந்த கார் ரேஸு, மற்றவை அவர் பயணப்படுறது, அவர் போடக்கூடிய அந்த சில வீடியோஸ் பார்க்குறப்ப நமக்கு பெரும் வியப்பாக இருக்குது. அதாவது ஒரு மனிதன் புகழுக்காக, பணத்திற்காக சாகசங்கள் புரிவாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் தன்னை நம்பியிருக்கக்கூடிய ரசிகர்கள், மற்றவர்களுக்காக இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் சாதித்து காட்டுங்க, குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அதே மாதிரி மன்றங்களே வேண்டான்னு சொன்னார். குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல தைரியமாக குரல் கொடுத்த ஒரு தன்மையும் இவருக்கு உண்டு. அது எல்லாருக்கும் அவருடைய வரலாறு தெரியும். இத்தகைய பெருமை மிகுந்த தலை என்று அழைக்கப்படுகின்ற, தலை என்று ரசிகர்களால் அழைக்கப்படுகின்ற, ஏகே அல்டிமேட் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய அஜித் குமார் அவர்களுடைய வெற்றி தொடரட்டும். அது அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் சரி, அவருடைய திரையுலக வாழ்க்கையிலும் சரி, அவர் சாதனைகளை செய்து காட்டட்டும். அவர் கடக்க வேண்டிய மைல்கள் அதிகம் இருக்கின்றன. காரிலும் பைக்கிலும் அவர் சாதித்து காட்டுவார். திரையுலகிலும் புகழ் கொடியை நாட்டுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. வாழ்க அஜித் குமார், பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க அஜித் குமார் அவர்கள்.
அவருடைய ரசிகர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் வீரம் எப்போதும் வெற்றியை தரும், புகழை தரும், மற்றவரை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.